வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக இன்றைக்கி கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி 3வது மாதம் 2025 இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. 457வது ட்ராவாக நமக்கு நடைபெறுது சிரிசக்தி ட்ரா. இந்த சிரிசக்தி ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 100% ஸ்ட்ராங்காக. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 5804 வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 4 நம்பரே ஃபுல் வின்னிங் எடுத்திருந்தோம். 3 நம்பரும் வின்னிங் கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 04 எடுத்திருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் நமக்கு கிடச்சிருந்துச்சி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போது நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு ஏ போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கலந்து தான் கொண்டு கொடுக்க போகிறோம். பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். இப்போது நமக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏ போர்டில் நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிகமாக 5-0 தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 5-0 தான் ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0க்கு 2 வர்றதுக்கு பி போர்டு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பி போர்டில் 2 வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 4 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 2, 4 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் சி போர்டு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 7 வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இல்லாட்டி 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டும்தான் இங்கே நம்ம ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம். ஏ போர்டில் 5 தான் வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பி போர்டில் 2 தான் வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். சி போர்டில் 1 தான் வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக பார்க்கையில் சப்போர்ட்டுக்கு ஏ போர்டு 0, பி போர்டு 4, சி போர்டு 7 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். நம்ம கொடுத்துருக்கிற நம்பரையும் நீங்கள் எடுக்கிற நம்பரையும் மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நல்ல நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம். எல்லா நம்பர்களுக்குமே கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் ஃபுல்லாகவே நான் கொடுக்குறேன். இன்றைக்கி பாட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 152 இது ஒரு பாட்ஸு. இது உங்களுக்கு கலப்பு நம்பராக இருக்கும். 152 ஒரு பாட்ஸு. 527 இது ஒரு பாட்ஸு. பாட்ஸில் 2 நம்பர் தான். 527ஐயும் 152ஐயும் பாட்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி நான் ஆல் போர்டில் உங்களுக்காண்டி ஒரே நம்பர் தான் கொடுக்க போகிறேன். நமக்கு ஸ்ட்ராங்காகவும் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் தான். எல்லா நம்பர்களுமே வைங்க. ஆல் போர்டில் ஒரே நம்பர் தான் ஸ்ட்ராங்காகவும் வந்துருச்சு. நமக்கு இன்றைக்கி 5 இல்லாமல் ஆட்டமே இல்லைங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். 1000% நீங்கள் வைக்கலாம். ஒரே நம்பர் தான். நம்ம நம்பர் அதிகமாகலாம் கொடுக்கல. ஒரே நம்பர் தான். 1000% நீங்கள் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. 5 இல்லாமல் இன்றைக்கி ஆல் போர்டு ஆட்டமே இல்லை. கண்டிப்பாக சொல்லுறேன். ஒரே நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் சிங்கிள் நம்பராக நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். ஒரே நம்பர் நமக்கு இன்றைக்கி 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். இப்போது நம்ம 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் கம்மியான நம்பர்ஸாக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டுமே நான் கொடுக்கையில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் 521. 521 டபுள்ஸ் வந்தால் 515, 455 டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. டபுள் 5 கூட வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஏ போர்டில் 1 பி போர்டு 4 சி போர்டில் நமக்கு 7 வந்துச்சுன்னா 147 ஒரு நம்பர் கலப்பு நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன்.
கம்மியான நம்பர்ஸ் தான் இங்கே வந்து நான் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்லேயும் நம்ம கொடுக்குற நம்பரும் மேட்ச்சாக இருந்தால் எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். 521 நீங்கள் சைட்டாகவே வைக்கலாம். ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. 515, 455, 147 நல்ல நம்பர் தான் பார்த்தீங்கன்னா. இப்போது நம்ம பெண்டிங் நம்பராக உள்ள அந்த பெண்டிங் நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பி போர்டு என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் வாங்க. ஏ போர்டில் 2 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 3 வந்து 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் ஏ போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. நம்ம பெண்டிங் நம்பர்ஸை பார்க்கையில் வந்து பி போர்டில் 1 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 1ஆம் நம்பர். பி போர்டில் 4 வந்து 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 5 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 வந்து 18 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது பி போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. சி போர்டில் நம்ம பார்க்கையில் வந்து 8 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் அதாவது பார்த்தோம் சி போர்டில் நமக்கு 8 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து சி போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் நம்ம கெஸ்ஸிங்கை கலந்தும் பார்க்கையில் வந்து நமக்கு 541 ஒரு நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. 159 ஒரு நம்பர் எல்லாருமே எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான் 159. அதே மாதிரி 925 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி 925 நல்ல நம்பராக இருக்கும். எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். 597 இதுவும் நல்ல நம்பர் தான். இந்த நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மொத்தமே வந்து 8 நம்பர்ஸு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். இந்த 8 நம்பருக்குள்ள இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்திருக்கேன். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணியும் கலந்தும் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். 99, 25 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்பர்ஸ்ன்னு நம்ம பார்க்கையில் வந்து 99, 25 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டுமே தான் இங்கே வந்து நம்ம நம்பர்ஸாக கொடுக்குறோம். நீங்கள் எல்லாருமே நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் வந்து எடுக்கிறேன். 09, 51, 99, 25 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 05, 97ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க பார்த்திங்கன்னா. அதே மாதிரி 95, 41 இந்த நம்பரையும் எல்லோரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். கம்மியான நம்பராகவும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் மொத்தமே வந்து 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் கலந்தும் பார்க்கையில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் கம்மியான நம்பர்ஸாக 100% உங்களுக்காண்டி ஸ்ட்ராங் பண்ணி 4 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 4 நம்பர் தான். 95, 41, 05, 97, 09, 51, 99, 25 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டு நம்பரில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து இன்றைக்கி வந்து கம்மியான நம்பர்ஸ் தான் ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் நான் கொடுக்குறேன். ஸ்ட்ராங்கான நம்பராகவும் நமக்கு வந்திருக்கு. 41 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 51ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் 41ஐயும் 51ஐயும் எடுத்துக்காங்க. 25 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25ம் நல்ல நம்பராக இருக்குது. 97, 25, 51 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். இதை விட்டால் உங்களுக்கு 52ன்னு சொல்லி ஒரு நம்பர் கணக்கில் வந்திருக்கு. 59ன்னு சொல்லி ஒரு நம்பர் கணக்கில் வந்திருக்கு. கம்மியான நம்பர்ஸாக தான் ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் எடுத்திருக்கேன். 6 நம்பர்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம்.
இந்த 6 நம்பருக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கேன். எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். 41, 51, 25, 97, 52, 59. இன்றைக்கி கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க. 100% வின்னிங் கிடைக்கும். பயன்படுத்திக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா எல்லா நம்பர்களுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக கேஎலுக்கும் டிஎருக்கும் ரெகுலராகவே நான் என்ன நம்பர் வைக்கிறேனோ அதை மட்டுமே ரெகுலராக நம்ம குரூப்பில் நம்ம கெஸ்ஸிங்காக கொடுத்துக்கிட்ருக்கோம். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கே தெரியும் 4 நம்பரே நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு 0-4 கொடுத்துருந்தோம். 804 சைட்டாக கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வின்னிங் நமக்கு கிடச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு 4ஆம் தேதி நடக்கக்கூடிய சிறிசக்தி டிராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போ பார்த்தோம். நல்ல நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்பி விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. 93 600 46 847. நம்ம வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.